குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம்னா, கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை, இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்கள், மேலும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை இருக்க மாட்டேது. அது மீறி நிலம் வாங்கி வச்சாலும் வீடு கட்ட முடிய மாட்டேது. வீடே கட்டினாலும் சொந்த வீட்டுல இருக்க முடிய மாட்டேது. சரி, வீடு கட்டதான் முடியல, சோ கட்டின வீடை வாங்கிட்டு போயிருக்கலாம்னாலும் அப்பவும் அங்க ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்துட்டே இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை யாரெல்லாம் கேக்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு, நிலம், சொத்து சேர்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உறுதியாக தீரும். அப்படி ஒரு அற்புதமான திருத்தலத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். எங்க இருக்கு இந்த கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர்ல அந்த கோவில் இருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். நீங்க போய் அந்த கோவில்ல தரிசனம் பண்ணிட்டு நல்லெண்ணெய் தீபம் வாங்கி கொடுத்து தீபம் ஏத்திட்டு புதுசா ஒரு செங்கல் வாங்கி அந்த கோவில்ல வச்சு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டு செங்கலுக்கு பூஜைகளை பண்ணிட்டு வீட்டுல கொண்டு வந்து வைங்க. நிலமே வாங்க முடியல, வீடே கட்ட முடியல அப்படின்னாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையை அதை அமைச்சு கொடுக்கும். இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில், சிதிலம் அடைஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த பராமரிப்புகள் குறைவா இருக்கு. இந்த பணமுள்ள நபர்களா இருந்தீங்கன்னா கோவிலுக்கு முடிந்த அளவு நிதி உதவிகளை செய்யுங்க. பொருளாகவோ ஏதாவது ஒரு வகையில கோவில் மேம்பாட்டுக்கு உதவி செய்யுங்க. 12 ராசிகளுக்குண்டான ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். முதல்ல ரேவதி நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். காலை 7:34 வரை. இன்றைய திதி நவமி திதி மதியம் 12:19 வரை. இன்றைய கரணம் கரசை கரணம் மதியம் 12:19 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் அதிகண்டம் நாமயோகம் மாலை 4:14 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 7:30 முதல் 10 வரை, மதியம் 2 முதல் 4:30 வரை, இரவு 9 முதல் 12 வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன் சுக்கிரன் இணைவு. கடக ராசிக்குள்ள இன்னைக்கு புதன் பயிற்சியாகக்கூடிய ஒரு நாள். கடகத்தில் புதன், கன்னி ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரமாக. இன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகறாங்க. இந்த சனி பகவான் வக்ரமாகறதுனால 12 ராசிக்கு என்ன நடக்க போகுது, அதுல நடக்கக்கூடிய தீய வினைகளை சரி செய்யறதுக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படிங்கறத தனியா ஒரு பதிவா கொடுத்திருக்கேன். அந்த சனி வக்ர பயிற்சிக்கு உண்டான பலாபலன்களுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து பயன்பெற்று இருக்கலாம். அதே போல மீன ராசியில சந்திரனும் ராகுவும் இணைவு. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். முதல்ல மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, எதிர்ப்புகளை ஜெயிப்பதற்கு உண்டான வல்லமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. வேலை பளு சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள், தொழிலாளிகள் உங்களுக்கு ஏதுவாக, உங்களுக்கு சாதகமாக இன்று இருக்க மாட்டார்கள். அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது ரிஷபராசி. மனதிற்கு நெகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. உண்மையான சந்தோஷம் என்ன, எது திருப்தியான நிம்மதியான வாழ்க்கை தான் உண்மையான சந்தோஷம். சின்ன அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் மனதிற்குள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. குழந்தையினுடைய உடல்நிலையில அக்கறை தேவை. மனதிற்கு பிடித்ததை வெளியில சொல்லாம கடந்து போறதே நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததான் மிதுன ராசி. திறமைகள் சரியாக இருந்தும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உங்களுடைய திறமையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை காட்டுது. உறவுகளை அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு.
அதே போல வண்டி வாகனத்துல அதிக வேகம் வேண்டாம், நிதானமான போக்கே உங்களுக்கு நன்மையை தரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததா கடகராசி. உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கியமான விஷயங்கள், இதுவரை நீங்கள் தெரிந்து கொள்ளாத சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த வாய்ப்பை முறையா சரியா பயன்படுத்திக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் என்று. மனதிற்கு பிடிக்காத சில மாற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அக்கம் பக்கத்தினரை அனுசரிக்கவும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்னதா கசப்பான அனுபவங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழல். சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. தனவரவு அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்துல வந்து சேரும். எதிர்பார்க்கிற பணம் வராம போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ தனவரவுல ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். பேச்சு குறைச்சுக்குவீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் 2 வார்த்தை 3 வார்த்தையில பேசி அந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குண்டான வேலைகளை பார்ப்பீங்க. பேச்சை குறைச்சிட்டாலே பல வகையில நன்மை இல்லையா? அந்த நன்மை இன்று உங்களுக்கு உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசி என்பவர்களுக்கு 2-3 நாளா ஓரளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்று உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு நாளாக காட்டல. ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாமே அவங்களுடைய சுயநலத்துக்காக நடந்துக்கிறாங்க. நம்ம ஏன் இவ்வளவு இதா இருக்கணும், நம்ம ஏன் இவ்வளவு தியாகத்தை பண்ணணும், நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு இருப்போம், யாரை பத்தியும் சட்டை பண்ண வேண்டாம், நம்மளுடைய வேலையை பார்ப்போம், நம்மளுடைய சுயநலத்தை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதிற்குள்ள வரும். யார் மேலையும் பற்றுதலோ பாசமோ இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, தேவையற்ற செலவுகள் என்னென்ன, ஏன் நம்மளால சேமிக்க முடியல, என்ன பிரச்சனை அப்படிங்கறத யோசிச்சு தேவையில்லாத செலவுகள் என்னென்ன விஷயங்கள் நம்ம அனாவசியமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சிந்திச்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. தொலைதூர பயணங்களை இன்று தவிர்த்து கொள்ளவும். அப்படி தவிர்க்காம விட்டோம் அப்படின்னா செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. போற காரியம் பிரயோஜனப்படாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. முடிந்த அளவு பயணத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா விருச்சிகராசி. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு வகையில பலவிதமான சிக்கல்கள், தடங்கல்கள், தடைகள் எல்லா மனசுக்கும் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? சோ அத இன்று நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியால், உங்களுடைய அனுபவம் வாய்ந்த அறிவினால் சரியாக அந்த பிரச்சனைகளை கையாண்டு இறுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுவீங்க, கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் கிடைக்கும், வெற்றியும் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ஏகப்பட்ட டென்ஷன், பிரஷர். எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது ஒரே அட்டம்ப்ட்ல முடிய மாட்டேது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு காரியமும் சரியான நேரத்துல சரியான அமைப்புகள்ல முடிய மாட்டேது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உண்டு. சோ இதையெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா சரி பண்ண முடியும். இன்று உங்களுடைய போராட்டம் இறுதியில் வெற்றியை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா, பொருளாதார ரீதியான
நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அதற்கு உங்களுடைய சுய முயற்சி அவசியம் அப்படிங்கிறதையும் உணர வேண்டிய ஒரு சூழல். மேலதிகாரிகள் மூலமா, வயது மூத்த நபர்கள் மூலமா வாழ்க்கைக்கு தேவையான அனுபவ கருத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கொஞ்சம் வயது மூத்த நபர்களை அனுசரித்து போகணும். அவங்க தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கும் போது காது கொடுத்து கேட்கணும். அதை மட்டும் மகரம் செஞ்சா போதும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கும்பராசி. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எது உங்களுக்கு தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா இன்றைய நாள் முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய ஒரு அமைப்பு. மதில் மேல் பூனை போல எது சரி எது தப்புன்னு தெரியாம எதையுமே செய்யாம விட்டுருவோம். கெட்டதை செய்யாம விடுறது நல்லது. ஆனா நல்ல விஷயங்களை துவங்காம இருக்கிறது அது ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். நன்மைகள் கண்ணுக்கு தெரியாமல் போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சுயமா எந்த முடிவும் எடுக்காம நல்ல நபர்கள், நல்ல வெல்விஷரா உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களுடைய அறிவுரையின் பேர்ல மற்ற விஷயங்களை செய்யுங்க, நல்லது உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சிலம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. இதுதான் மீனராசி. வாழ்க்கை துணையை முற்றிலுமாக அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று உங்களுக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் கடகராசிக்குள்ள இருக்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். இருந்த போதிலுமே 7ஆம் இடத்துல கேதுவும், அந்த கேதுவுக்கு குருவினுடைய பார்வையும் இருப்பது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள விரிசல்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாதான் பார்க்கப்படுது. கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இன்னைக்கு. மற்றபடி வியாபாரத்துல கொஞ்சம் மந்த நிலைமை தெரியும். புதியதாக எந்த விதமான பயணத்தையும் மேற்கொள்ள வேண்டாம். பயணங்களால் தேவையற்ற செலவுகளும் அலைச்சலும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு நன்மை எல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.